வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 68. ராஜாவின் பூனை. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. அந்த ராஜா ஒரு பூனை வளர்த்து வந்தார். மிகவும் செல்லமாக ராஜா அந்த பூனையை வளர்த்து வந்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு இரவு நேரத்தில் அந்த பூனையின் தலையில் ஒரு விளக்கை வைத்து விடுவார். அந்த பூனை மிகவும் ஜாக்கிரதையாக விளக்கு தன் தலையிலிருந்து கீழே விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளும். அது தன் தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜாவின் பின்னால் நடந்து போகும். ராஜா அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் முடித்து விடுவார். அதனால் அவருக்கு கையில் தனியாக ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கை தூக்கி கொண்டு போகும் வேலையை அந்த பூனை பார்த்து கொண்டது. அதனால் ராஜா அந்த பூனையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ராஜா தன் அமைச்சர்களை அழைத்து, பார்த்தீர்களா, இந்த பூனை எவ்வளோ விசுவாசமாக நடந்து கொள்கிறது. இது என் மீது இந்த பூனைக்குத்தான் எவ்வளோ மரியாதை பாருங்கள் என்று சொல்வது வழக்கம். ஒரு சமயம் இதை கேட்ட அங்கிருந்த அமைச்சர் ஒருவர், மன்னா, நீங்கள் சொல்வது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையின் விசுவாசத்தை நான் கொஞ்சம் சோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்றார். சரி, உங்கள் ஆசையை நான் ஏன் கெடுக்க வேண்டும், நன்றாக சோதித்து பாருங்களேன் என்று ராஜா கூறிவிட்டார். உடனே அந்த அமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடித்து கொண்டு வந்தார். அப்போது அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் இருந்த பூனை மிகவும் பணிவாக நின்று கொண்டிருந்தது. அதன் தலையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அமைச்சர் தான் பிடித்து கொண்டு வந்த எலிகளை அந்த பூனையின் பார்வையில் படும்படி வகையில் எதிரில் விட்டார். அந்த எலிகள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தன. அதை அந்த பூனை பார்த்தது. அவ்வளவுதான். அது தன் தலையில் இருக்கும் விளக்கை பற்றியும் கவலைப்படவில்லை, ராஜாவை பற்றியும் கவலைப்படவில்லை. பூனை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து எலிகளை துரத்த ஆரம்பித்தது. அதன் தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்து அணைந்து போயிற்று. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதன் பிறகு அமைச்சர் பேசினார். அரசே, இப்போ இந்த பூனையின் விசுவாசத்தை பார்த்தீர்களா? எலி அதில் கண்ணில் படாத வரையில் தான் அது விசுவாசமாக இருந்தது போல் தெரிந்தது. எலியை பார்த்ததும் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எலிகளை துரத்த ஆரம்பித்து விட்டது என்று கூறினார். தான் அந்த பூனையை பற்றி நினைத்து தவறு என்று ராஜா அதன் பிறகு புரிந்து கொண்டார். இப்போது எதற்கு இந்த கதை என்று கேட்கிறீர்களா? நமது மனமும் இந்த பூனை போன்றதுதான். மனதை எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வைத்திருந்தாலும் பார்ப்பதற்கு பரமசாது மாதிரி இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துவிட்டால் உடனே இந்த பூனை மாதிரி பாய்ந்துவிடும். புலன் இன்ப பொருள்கள் கிடைக்காத வரையில் மனம் அடங்கி இருப்பது ஒன்று தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்தாலும் அது கூத்தாடும். புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை கூறியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.